எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். சார், தமிழகத்துடைய முதலமைச்சர் விஜய் டெல்லி வருகிறார் அப்படிங்கிற செய்தி வந்திருக்கிறது. ஸோ அவர் எப்போ டெல்லி வராரு, டெல்லியில அவருடைய யார் யாரெல்லாம் சந்திக்கிறார்? அகில உலகத்தில் இருந்து இருக்கக்கூடிய ஒரு 7-8 எம்பசில இருந்து டிப்ளமேட்ஸ் பார்க்கணும்னு சொல்றாங்க. பல சீனியர் சுப்ரீம் கோர்ட் அட்வொகேட்ஸ், எம்பிக்கள், பல அரசியல் தலைவர்கள் எல்லாம் பார்க்கணும்னு சொல்றாங்க. பிரதமருடைய சந்திப்பு என்பது ஒரு தமிழகத்தில் ஒரு திருப்பு முனையாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். நரேந்திர மோடி அவர்கள் 12 வருடம் முதலமைச்சராகவும் 12-13 வருடங்கள் பிரதமராகவும் இருப்பதனால் பிரதமருக்கு தமிழகத்திற்கு என்ன வேண்டும் என்பது நன்றாக புரியும், தெரியும். அதற்கு ஏற்ப விஜய்க்கு ஒரு அரசியலில் திருப்பு முனை வரும் பிரதமரை பார்த்தவுடன் என்பதுதான் என்னுடைய கருத்து. காரணம், தமிழக மக்கள் விஜய் மீது இருக்கக்கூடிய அன்பினால் ஏகமாக வாக்களித்திருக்கிறார்கள். ஸ்டாலினுடைய, உதயநிதியுடைய மன குமரர்களை பார்த்தீர்களே ஆனால் நம்பிக்கை வாக்கெடுக்கும் பொழுது வினோத் பேசுறாரு, நீங்க எக்ஸ்சேஞ்சு, சேஞ்சு, அப்புறமா நீங்க சோஃபா அதெல்லாம் சொல்லலாம், யாரும் இல்லைங்கிறார். எதுகை மோனுக்கே சொல்லி விட்டுடலாம், கேட்பதற்கு அழகாக இருக்கும். ஆனால் சனாதன தர்மத்தை பற்றி ஏன் பேச வேண்டும்? விஜயினுடைய ஒரு எதிர்காலம் கண்டிப்பாக பிரகாசமாகத்தான் இருக்கிறது. அவர் இன்னும் ஒரு 15 வருடம் ஆடக்கூடும் என்று தான் டெல்லியில் இருக்கக்கூடிய அரசியல் நிபுணர்கள் கருதுகிறார்கள். இப்பொழுது தேர்தல் வைத்தால், இடைக்கால தேர்தல் வைத்தால் 200 சீட் அடிப்பார் விஜய். பிரதமரை பார்த்து வந்த பிறகு குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் பார்க்க போறார் விஜய் அவர்கள் டெல்லியில். அதெல்லாம் பார்த்துட்டு சென்னைக்கு வந்த பிறகு தமிழக சட்டமன்றம் கூட இருக்கிறது ஜூன் 12-13 தேதி வாக்குல. அதற்கு முன்னதாக கண்டிப்பாக ஸ்டாலின் FIR-ஐ அப்ரூவல் செய்ய மறுத்த KNA கேஸ், ராஜகண்ணப்ப கேஸ், பெரியசாமியுடைய கேஸ், ரகுபதியினுடைய கேஸ், சேகர்பாபுடைய கேஸ், 2-3 கேஸ்ல சில திமுக மந்திரிகளை அரசு செய்துதான் காண்பிப்பார் விஜய் என்பது டெல்லியில் பலவராக பேசப்படுகிறது. வினோத், திருமாவளவன் அவர்களுடைய பேட்டி பரபரப்பா இப்ப பேசப்பட்டுட்டு வர ஒரு விஷயமா இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, அதிமுகவும் திமுகவும் இணைந்து ஆட்சி அமைப்பதற்கான பேச்சுவார்த்தை நடந்தது. முதலமைச்சராக இருந்த ஸ்டாலின் அவர்களே நேரடியாக என்னிடம் பேசினார். இப்ப இந்த அரேஞ்ச்மெண்ட்டுக்கு, இந்த ADMK DMK அலைன்ஸ் அப்படிங்கிற இந்த அரேஞ்ச்மெண்ட்டுக்கு டெல்லி பாஜக தலைமை ஒப்புக்கொண்டதா இல்ல மறுத்ததா, என்ன நடந்தது? திருமாவளவனோ ரஜினிகாந்தோடையோ அல்லது ஸ்டாலினுடையோ பாஜகவினர் யாரும் பேசவில்லை என்று அடித்து போட்டு சொல்லுகிறார்கள். ஆனா போக போக இந்த கதை வெளில வருங்க. ஆதரணியர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் அவர்கள். சார் வணக்கம். நமஸ்காரம். நமஸ்காரம் சார், தமிழகத்துடைய முதலமைச்சர் விஜய் டெல்லி வருகிறார் அப்படிங்கிற செய்தி வந்திருக்கிறது. சோ அவர் எப்போ டெல்லி வராரு, டெல்லியில அவருடைய யார் யாரெல்லாம் சந்திக்கிறார், அதுல இருந்து ஆரம்பிச்சிருவோம், அதுக்கு அடுத்தடுத்து போலாம். தமிழக முதலமைச்சர் வெற்றி பெற்ற பிறகு பிரதமர் நரேந்திர மோடியை சந்திப்பது என்பது ஒரு இயல்பு, அது ஒரு புரோட்டோகால். அதற்காக 22ஆம் தேதி காலை வருவதாக இப்பொழுது செய்திகள் வர ஆரம்பித்திருக்கிறது. தேதி இன்னும் அவங்க சைட்ல இருந்து பிக்ஸ் பண்ணல. காரணம், பிரதமர் அயல் நாட்டில் இருப்பதனால். தவிர அமித்ஷா அவர்களையும், மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன், அயலுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் மற்றும் மத்திய கேபினட் செக்ரட்டரி சோமநாதன் போன்றவர்களை எல்லாம் சந்திப்ப இருப்பதாகவும், தவிர அடுத்த நாள் சோனியா காந்தி, ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தியுடன் மதிய உணவு சாப்பிட இருப்பதாகவும் கேள்விப்படுகிறேன். அது இன்னும் ஊர்ஜிதம் செய்யப்படவில்லை. தவிர அகில உலகத்தில் இருந்து இருக்கக்கூடிய ஒரு 7-8 எம்பசில இருந்து, தூதரகத்தில் இருந்து டிப்ளமேட்ஸ் பார்க்கணும்னு சொல்றாங்க. பல சீனியர் சுப்ரீம் கோர்ட் அட்வொகேட்ஸ், எம்பிக்கள், பல அரசியல் தலைவர்கள் எல்லாம் பார்க்கணும்னு சொல்றாங்க. ஒருவேளை 2வது நாள் அவர் தமிழகத்தில் இருந்து வரக்கூடிய IAS IPS ஆபீசர்களை ஒரு மதியத்தில் ஹை டீல மீட் பண்ணாலும் பண்ணுவார் என்று தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல அதிகாரிகள் என்னிடம் தெரிவிக்கிறார்கள். பிரதமருடைய சந்திப்பு என்பது ஒரு தமிழகத்தில் ஒரு திருப்பு முனையாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். காரணம்,
பிரதமர் வந்து இந்தியா ஃபர்ஸ்ட் 2047 உன்னத பாரதம், உச்சித பாரதம் எல்லாம் சொல்றாரு, விக்சித் பாரத் அப்படின்னு. அதே மாதிரி விஜய் அவர்கள் தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் என்கிறார். ஆக மொத்தம் கொள்கை அளவில் பாஜக எதிரியாக இருந்தாலும், சித்தாந்த அளவில் பாஜக எதிரியாக இருந்தாலும், பிரதமரும் முதலமைச்சரும் சந்திப்பது என்பது பொதுமக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர், 65 கோடி மக்களால் இந்திய பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்ட நரேந்திர மோடியை 1,40,50,00,000 தமிழக தேர்ந்தெடுத்த முதலமைச்சர் பார்ப்பதில் தமிழகத்தின் வளர்ச்சிக்காகத்தான். அந்த பின்னணியில் தான் வினோத் 2 நாட்களாக தமிழகத்தில், தமிழக செயலகத்தில் முதலமைச்சர் பல தொழில் அதிபர்களையும் நம்ம பிசினஸ் மேன்களையும் பார்த்து வர்றாரு. So that தமிழ்நாட்டில் என்னென்ன இருக்கிறது, என்னென்ன வேணும் அதெல்லாம் கேட்கறதுக்காக டிவிஎஸ் நிறுவனத்தினுடைய தலைவர்கள் எல்லாம் பார்த்தார். மற்றும் சில கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி, ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ், அசோசியேட்டட் சேம்பர் ஆஃப் காமர்ஸ், அது மாதிரி தொழில் நிறுவனங்களுடைய கூட்டமைப்பை பார்த்து தமிழகத்திற்கு தாங்கள் என்ன செய்ய முடியும், நான் என்ன செய்யலாம், மத்திய அரசிலிருந்து என்ன கேட்கலாம் என்றெல்லாம் ஒரு பட்டியல் இட்டிருக்கிறார். ஜூன் மாதம் 12ஆம் தேதி 11ஆம் தேதி வாக்கில் தமிழகத்தில் பட்ஜெட் கூட்டத்தொடர் இதுக்கு நடக்க இருக்கிறது. அதில் கவர்னருடைய உரை இருக்கும். இதையெல்லாம் முடிவு செய்து பிரதமரை பார்த்ததனால் ஒரு பிடிப்பு வரும், மத்திய அரசாங்கத்திலிருந்து எனக்கு இவ்வளவு வரப்போகுது என்று. தங்களுக்கு நினைவிருக்கும், ராகுல் காந்தியுடைய முன்னிலையிலேயே தமிழகத்தின் முதலமைச்சர் வெளிப்படையாக சொல்லிவிட்டார், நான் தமிழ்நாட்டிற்கு யார் உதவி செய்தாலும் அவருடன் கைகோர்ப்பேன், டிரான்ஸ்பரண்டா இருப்பேன், வெளிப்படைத்தனம் என்னிடம் இருக்கும் என்று. எதை சொன்னார் தெரியுமோ? ராகுல் காந்திக்கு மெசேஜ் கொடுத்தாரு, நான் மோடியை பார்க்க போறேங்க. அதை தவிர பிரதமர் நரேந்திர மோடி அவர்களிடம் பல கோரிக்கைகளை தருவார். கடந்த 10 வருடங்களாக தமிழகத்திற்கு 12 லட்சம் கோடி கொடுத்திருக்கிறது மத்திய அரசாங்கம். அதைத்தான் தேர்தலிலும் விஜய் அவர்கள் திருப்பி திருப்பி சொன்னார்கள், கடன் வாங்கிய அரசு என்று. ரிசர்வ் வங்கியில் இருந்து 8 லட்சம் கோடி, அதை தவிர டாஸ்மாக் லாபம் 3 லட்சம் கோடி, ஆக மொத்தம் இந்த 21 லட்சம் கோடி எங்க போச்சுன்னு தெரியல. அதுக்கெல்லாம் கணக்கு கேட்பார். தங்களுக்கும் நினைவு இருக்கலாம், பதவியேற்ற உடனே சொல்லிவிட்டார், நான் ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்க போகிறேன் என்று. அந்த வெள்ளை அறிக்கையில் இதெல்லாம் இருக்கும் என்று எதிர்பார்க்கிறார்கள். மத்திய அரசாங்கத்திலிருந்து என்னென்ன வர வேண்டும், பல இலாக்காக்கள் இருக்கிறது. மத்திய அரசாங்கத்திலிருந்து 85 இலாக்காக்கள் இருந்து தமிழகத்திற்கு நற்பயன் கிடைத்தால் தமிழகத்திற்கு நல்லது என்று. அது தங்களுக்கும் ஞாபகம் இருக்கும். பிரைம் மினிஸ்டர் வந்து விஜய் வெல்கம் பண்ணி ஒரு ட்வீட் போட்டாரு, நான் தமிழகத்துக்கு என்ன ஒண்ணா நான் செய்ய தயார் என்று. அதற்கு விஜய் ரீட்வீட் பண்ணாரு. இந்த ஒரு நட்பு முறைகள் தான் ட்விட்டரில் இருந்தது. நேரடியாக சந்திப்பார், பல விஷயங்களை மனம் விட்டு பேசுவார். என்னுடைய புரிதல் படி நான் பல முதலமைச்சர்கள் பிரதமரை பார்ப்பதற்கு முன்னதாக முதலமைச்சரிடம் பேசியிருக்கிறேன், பார்த்த பின்பும் பேசியிருக்கிறேன். ஐயா ஸ்டாலின் தகப்பனார் ஐயா கருணாநிதியிடம், அம்மையார் ஜெயலலிதாவிடம் பேசும்பொழுது சில விஷயங்களை அவருக்கு பிரதமர் புரிய வைப்பார். போதாத குறைக்கு நரேந்திர மோடி அவர்கள் 12 வருடம் முதலமைச்சராகவும் 13 வருடங்கள் பிரதமராகவும் இருப்பதனால் பிரதமருக்கு தமிழகத்திற்கு என்ன வேண்டும் என்பது நன்றாக புரியும், தெரியும். அதற்கு ஏற்ப விஜய்க்கு ஒரு அரசியலில் திருப்பு முனை வரும் பிரதமரை பார்த்தவுடன் என்பதுதான் என்னுடைய கருத்து. காரணம், தமிழக மக்கள் விஜய் மீது இருக்கக்கூடிய அன்பினால் ஏகமாக வாக்களித்திருக்கிறார்கள். ஒரு 10 சீட் வந்ததுன்னா மெஜாரிட்டி வந்திருக்கும். கொஞ்சம் தொங்கு சபை வரும் நம்ம ஏற்கனவே நம்ம 2 பேருமே பேசும்போது நான் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த தொங்கு சபை வந்ததுனால ஒரு அரசியல்ல எப்படி ஆளணும் என்று பிரதமர் சொல்லி கொடுப்பார். கண்டிப்பாக பிரதமர் தமிழகத்திற்கு உதவி செய்வார். அதை தாங்கள் பிரதமரை சந்தித்த பிறகு விஜய் என்ன சொல்ல போகிறார் என்று தெரிந்தாலே உங்களுக்கு புரிந்து கொள்ளலாம். சார், இப்ப இதுல 2 விஷயம் பார்க்கணும். என்னன்னா, ஒண்ணு, முதலமைச்சர் ஆன பிறகு அவர் காங்கிரஸை எப்படி அணுகிறார், பாஜகவை எப்படி அணுகிறார் அப்படின்னு 2ஆ பார்க்கணும் அப்படின்ட்டு. அதுல ஃபர்ஸ்ட் காங்கிரஸை எப்படி அணுகிறார் அப்படின்னு, கூட்டணியில அவர்கள் இணைந்து விட்டார்கள், அவர்களுக்கு அமைச்சரவையில அவங்களுக்கு இடம் இருக்கும் சொல்லப்படுது. இப்ப வரைக்கும் அதுக்கான அறிவிப்பு எதுவும் வெளிவரல. 2வது, கேரள முதலமைச்சர் சதீஷன் அவர்களுடைய பதவியேற்பு விழாவில் விஜய் பங்கேற்பார் அப்படின்னு சொல்லப்படுது. அதிலும் அவர் பங்கேற்கல. சோ இந்த விஷயத்தை எப்படி பார்க்கிறது? அதாவது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் பண்ணணும் காங்கிரஸ் கிட்ட இருந்து அப்படின்னு எதிர்பார்க்கிறாரா? அவருடைய அணுகுமுறையை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? எனக்கு புரிதல் மட்டும் ராகுல் காந்தியிடம் அவர் அன்பாக இருக்கிறார். ஆனால் ராகுல் காந்தி இப்படி ஓவர் நைட் டக்குன்னு இவர் பக்கம் வந்தது விஜய் அவர்களுக்கு புரிதல் உண்டாக்கி இருக்கும். காரணம் என்ன என்று கேட்டால், வினோத், ராகுல் காந்தியுடன் அவர் சேர்ந்ததால்
நரேந்திர மோடியை விரோதிப்பார் என்ற ஒரு அர்த்தத்தை அரசியல் ரீதியாக புரிந்து கொள்ளலாம். ஆனால் நரேந்திர மோடியோ ராகுல் காந்தியோ அது மாதிரி பார்க்க மாட்டார்கள். ராகுல் காந்திக்கு மெயினா திமுக மீது இருந்த வெறுப்பு அவரோட சேர்ந்திருக்கிறார். திமுக நம்மளே பேசியிருக்கோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். நம்ம ராகுல் காந்தி வந்து திமுக வந்து காங்கிரஸை அடகு வச்சுட்டு திமுக வந்து காங்கிரஸை சாப்பிட்டு எடுத்து கபலீகரம் செய்து விட்டது என்றெல்லாம் ராகுல் காந்தி சொன்னதோட பின்னணி. அதை தவிர இந்தி கூட்டணியில் டிவிகே சேருவாரா என்பதுதான் ராகுல் காந்தியினுடைய யதார்த்தமான நிலைமை. ஆனால் அகிலேஷ் யாதவ், தேஜஸ்வி யாதவ், மம்தா பானர்ஜி போன்றவர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள், இன்க்ளூடிங் ப. சிதம்பரம் சொல்றாரு, டிஎம்கே எங்களோட தான் இந்திய கூட்டணி தான் இருக்கும் என்று. அப்போ விஜயும் இந்தி கூட்டணி இருப்பாங்க, ஸ்டாலினும் இந்தி கூட்டணி இருப்பாங்க, அது ஒத்து வராது. இது நரேந்திர மோடி நம்ம ராகுல் காந்தி ஒன்னா இருக்க மாதிரி தெரியாது. ஐ டோன்ட் திங்க் சோ. அதனால்தான் விஜய் வந்து கொஞ்சம் தயங்குகிறார். காரணம் என்ன என்று கேட்டால், எனக்கு புரிதல், எனக்கு சில முக்கிய தமிழக தலைவர்கள் இன்னும் புரிதலை உண்டு பண்ணி விட்டது என்ன, சொல்லிக் கொடுத்தது என்ன என்று கேட்டால், திருமாவளவனும் ரஜினிகாந்தும் கமலஹாசனும் ஏன் இந்த நிருபர் கூட்டத்தை வைக்க வேண்டும்? ஏதோ ஒன்று சொல்லிக் கொண்டு போகிறார் திருமாவளவன். அது தலைக்கு அப்துல் காதருக்கு அமாவாசைக்கு சம்பந்தமே கிடையாது. அவர் பாட்டு ஏதோ சொல்றாரு அவர் பாட்டு. அது விஜய் குழப்புகிறது. போதாத குறைக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகளும் விடுதலை சிறுத்தை கட்சிகளும் அவர்கள் இன்னும் நாங்கள் திமுக அணியில் தான் இருக்கிறோம் என்ற ஒரு இரட்டை நிலைப்பாட்டை காண்பிக்கிறார்கள். தங்களுக்கு நினைவு இருக்கும். இன்னொன்று, அவங்க வந்து தமிழ் வெற்றி கழகத்தின் மந்திரி சபையில சேரல. இன்னமும் அவர்கள் 2 படங்களை டிராவல் பண்றாங்க. ஒண்ணு விஜய் கூட்டணி, ஒன்னு வந்து ஸ்டாலின் கூட்டணி. இது நடுவுல அந்த 25 பேர் அதிமுக வந்துட்டதுனால இவங்களுக்கு எல்லாம் பயம் வந்துடுச்சு. இந்த 8 பேருக்கு, லெப்ட் பார்ட்டிஸுக்கும் விஜய்க்கும் நம்ம திருமாவளவனுக்கும். அதனால தான் இப்போ அவருடைய மன குமரல்களை வெளியிடுகிறார்கள் நிருபர் கூட்டம் மூலமாகத்தான் நான் கருதுகிறேன். விஜயனுடைய நிலைப்பாடு எப்படி அகில இந்திய அளவில் டாக்டர் மன்மோகன் சிங், அடல் பிகாரி வாஜ்பாய், விபி சிங் இருந்தார்களோ, 2 கட்சிகளும் கூட சேர்த்து கொண்டு தக்க தக்க தக்கன்னு 2 பக்கம் பண்ணிட்டு போவாங்க. ஒரு ஸ்ட்ரெயிட் அந்த டைட் ரோப் வாக் என்று சொல்வார்கள், நூலின் மீது நடப்பது மாதிரி விஜய்க்கு ஒரு தர்ம சங்கடமான நிலைமை. அதிமுகவிலிருந்து இப்போது எதிர்ப்புகள் வருவதனால் காங்கிரஸை விட தயாராக இல்லை. அவர் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். டெல்லிக்கு வந்த பிறகு இன்னும் அவருக்கு தெளிவு வரும் என்று தான் நான் நினைக்கிறேன். காரணம், பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெளிவாக சொல்லி கொடுப்பார், இது நாங்க பண்றோம், இது நாங்க பண்றோம், இது நாங்க பண்றோம்னு. தமிழ்நாடு அரசாங்கம் மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறது கிடையாது. அண்ணாமலை சொன்னார் பாருங்க, ஸ்டிக்கர் ஒட்டுற அரசியல் விஜய் பண்ண மாட்டார். விஜய்க்கு இருப்பது இப்போ ஸ்டாலினுடைய, உதயநிதியுடைய மன குமரர்களை பார்த்தீர்களே ஆனால், நம்பிக்கை வாக்கெடுக்கும் பொழுது வினோத் பேசுறாரு, நீங்க வந்து எக்ஸ்சேஞ்சு சேஞ்சு, அப்புறமா வந்து நீங்க சோஃபா அதெல்லாம் சொல்லலாம், யாரும் இல்லைங்கிற எதுகை மோனுகே சொல்லி விட்டுடலாம், கேட்பதற்கு அழகாக இருக்கும். ஆனால் சனாதன தர்மத்தை பற்றி ஏன் பேச வேண்டும்? சனாதன தர்மத்துக்கும் நம்பிக்கை தீர்மானத்துக்கும் என்ன சம்பந்தம்? ஆக மொத்தம் இன்று முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஒரு திருமண விழாவில் பேசியதை நான் தொலைக்காட்சியில் பார்த்தேன், ட்விட்டரிலும் பார்த்தேன், இன்ஸ்டாகிராம்ல வெயிட் பண்ணிட்டாங்க. ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களே, பொதுமக்கள் தங்களுக்கு விரோதமாக இருந்தார்கள், தங்களை தூக்கி எறிய வேண்டும் என்று இருந்தார்கள், நசுக்கினார்கள் உங்களை. தாங்கள் எப்படி விஜய் நசுக்கினீர்களோ கரூரிலும், சங்கீதா மேட்டரிலும், ஜனநாயகன் மேட்டரிலும் 23ஆம் தேதி ஏப்ரல் மாதம் வாக்களிக்கும் பொழுது அனைத்து பஸ்களையும் ரத்து செய்தீர்களே, அந்த அக்கிரம பாவத்திற்குத்தான் பொதுமக்கள் தங்களை தோற்கடித்தார்கள் என்று பலர்கள் உணர்ச்சி வசப்பட்டு சொன்னாலும், தமிழக முன்னாள் முதலமைச்சர் இனி எழுந்திருப்பது கடினமாக இருக்கும் என்று தான் நான் நினைக்கிறேன். உதயநிதியினுடைய உளறல்கள், ஸ்டாலினுடைய ஒரு நிதானமற்ற பேச்சு, இதெல்லாம் பார்த்தால் திமுகவில் கலகலன்னு வந்துச்சு. பழனிவேல் தியாகராஜ் எங்க ரிசைன் பண்ணிட்டு போனோம், செம்மல் எங்க ரிசைன் பண்ணணும், ரஜினிகாந்த் பிரஸ் கான்ஃபரன்ஸ் டிஎம்கே சொல்லிதான் நடத்திருக்கான்னு சொல்றாங்க டெல்லியில. சோ இதெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா விஜயினுடைய ஒரு எதிர்காலம் கண்டிப்பாக பிரகாசமாக தான் இருக்கிறது. அவர் இன்னும் ஒரு 15 வருடம் ஆடக்கூடும் என்று தான் டெல்லியில் இருக்கக்கூடிய அரசியல் நிபுணர்கள் கருதுகிறார்கள். இப்பொழுது தேர்தல் வைத்தால், இடைக்கால தேர்தல் வைத்தால் 200 சீட் அடிப்பார் விஜய். இன்னொன்னு சொல்றேன் வினோத், இவங்க எல்லாம் 8000 ரூபாய் தரேன், 10,000 ரூபாய் தரேன் எவ்வளவு கொடுத்தாங்க, பணத்தை எல்லாம் கொடுத்தாங்க. பணத்தை வாங்கிட்டு விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்காங்கன்னா எத்தனை கோபம் இருந்திருக்கு பாருங்க அவங்களுக்கு. அததான் எல்லாரும் சொல்றாங்க.
இன்ஸ்டாகிராம்ல எங்க பாட்டி கிட்ட நான் சொன்னேன் விஜய்க்கு ஓட்டு போடுன்னு குழந்தை பேசுற மாதிரி பண்ணிட்டு இந்த ரூட்ங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் பண்ணாங்கன்னு சொல்றாங்க. அப்போ நீங்களும் பண்ணிக்கல. உங்களுக்கு என்னாச்சு? இன்று காலை சபரீசன் அவர்கள் ஒரு அறிக்கை வெட்டி இருக்கிறார். அந்த அறிக்கையில நாங்க பண்ண தப்பு, வி அக்செப்ட் அவர் டிஃபீட்னு சொல்றாரு. அந்த பெண் நிறுவனத்திற்கு திமுக எவ்வளவு கொடுத்தது? அந்த பெண் நிறுவனத்தினுடைய ஸ்டேட்மெண்ட் இன்னைக்கு ட்விட்டர்ல வந்திருக்கு. அதெல்லாம் சாமி ஸ்டாலின் யோசிக்க மாட்டாரா? உதயநிதி யோசிக்க மாட்டாங்களா? ஒன்னே ஒண்ணு வினோத், ஆதவன் நேயர்களுக்கு வினோத் மூலமாக பல லட்சக்கணக்கான நேயர்களுக்கு டெல்லியிலிருந்து ராஜகோபால் சொல்லிக் கொள்வது ஒன்றே ஒன்று. பிரதமரை பார்த்து வந்த பிறகு குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் பார்க்க போறார் விஜய் அவர்கள் டெல்லியில். அதெல்லாம் பார்த்துட்டு சென்னைக்கு வந்த பிறகு தமிழக சட்டமன்றம் கூட இருக்கிறது ஜூன் 12-13 தேதி வாக்குல. அதற்கு முன்னதாக கண்டிப்பாக ஸ்டாலின் எஃப்ஐஆரை அப்ரூவ் செய்ய மறுத்த தேயநேருடைய கேஸ், ராஜகண்ணப்ப கேஸ், ஐ பெரியசாமியுடைய கேஸ், ரகுபதியினுடைய கேஸ், சேகர்பாபுடைய கேஸ், 2-3 கேஸ்ல சில திமுக மந்திரிகளை அரஸ்ட் செய்துதான் காண்பிப்பார் விஜய் என்பது டெல்லியில் பலவராக பேசப்படுகிறது வினோத். அப்பதான் திமுக கலகலப்பு ஆரம்பிக்கும். இப்பொழுது எப்படி அண்ணா திமுக ஒரு சலசலப்பு கலகலப்பு இருக்கிறதோ அதே மாதிரி திமுகவிலும் அடுத்த மாதம் ஆரம்பிக்கும். அது மட்டும் என்ன வேணா சொல்லின்னு போலாம். தீய சக்தி சொல்லிட்டு பார்த்தாருங்களே, அதுக்கு மரியாதை கொடுத்தாங்க. மத்த நாள் காலையில சட்டசபையில பேசும்பொழுது சனாதன தர்மத்தை சொல்றாங்களே, காரணம் என்ன என்று கேட்டால், நான் ஒரு சீனியர் தமிழ் வெற்றி கழக தலைவருடன் பேசினேன், தமிழக போலீஸ் அதிகாரியுடன் பேசினேன் டெல்லியில் இருந்து. எனக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள் அடுத்த ஓரிரு மாதங்களில் திராவிட முன்னேற்ற கழகம் பொதுமக்களிடம் இருந்து போராட்டத்தை செய்ய இருக்கிறார்கள். அது வரவுக்கு தான், ஜனநாயக ரீதியாக செய்ய வேண்டும் தான். ஆனால் சமூகத்தில் ஒரு சாராரை எதிர்த்து சனாதன தர்மத்தை உசுப்பி விட்டு பேசி, சிறுபான்மையிடம் சனாதனத்தை பேசி மேற்குடி மக்களிடம் சண்டை உருவாக்கி வகுப்பு கலவரம் மாதிரி பண்ணக்கூடாத அளவிற்கு செல்ல இருக்கிறார்கள். அதை தமிழ்நாடு போலீஸ் வன்மையாக கவனிக்க வேண்டும். முதலமைச்சருக்கு ஆதவன் தொலைக்காட்சி மூலமாக ஒரு வேண்டுகோள், மிக ஜாகிரதையாக இருங்கள். தங்களுக்கு எந்த சமயம்னா ஒரு வேட்டு வைக்கிறதுக்கு தயாரா இருக்காங்க இந்த திமுக காரங்கள் என்பதை டெல்லியில் எனக்கு கிடைக்கக்கூடிய தகவல்களை நான் தங்கள் மூலமாக சொல்லிக் கொள்கிறேன் முதலமைச்சர். ஓகே, திருமாவளவன் அவர்களுடைய பேட்டி பரபரப்பா இப்ப பேசப்பட்டுட்டு வர ஒரு விஷயமா இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, அதிமுகவும் திமுகவும் இணைந்து ஆட்சி அமைப்பதற்கான பேச்சுவார்த்தை நடந்தது. முதலமைச்சராக இருந்த ஸ்டாலின் அவர்களே நேரடியாக என்னிடம் பேசினார், இப்படி ஒரு ஆப்ஷனை நம்ம பண்ணலாமா அப்படின்ட்டு. சோ இப்போ எனக்கு என்ன ஒரு சந்தேகம் இருக்குன்னா, இப்ப இந்த விஷயம் தொடர்பாக டெல்லியில் குறிப்பாக பாஜக தரப்பில் ஏதேனும் பேச்சுக்கள் அங்க நடந்துச்சா? இப்ப இந்த அரேஞ்ச்மெண்ட்டுக்கு, இந்த ஏடிஎம்கே டிஎம்கே அலைன்ஸ் அப்படிங்கிற இந்த அரேஞ்ச்மெண்ட்டுக்கு டெல்லி பாஜக தலைமை ஒப்புக்கொண்டதா இல்ல மறுத்ததா? என்ன நடந்தது? பாஜக தலைவர்கள் 7ஆம் தேதி தான் டெல்லிக்கு வந்தாங்க. 6 தேதி வாக்கு. இதெல்லாம் அதுக்குள்ளே முடிஞ்சிருச்சு தமிழ்நாட்டில். இதெல்லாம் 3 நாட்களில் 3 முதலமைச்சர்களை கொண்டு வந்தார்கள் எதிர்கட்சியினர், குறிப்பாக உதயநிதி ஸ்டாலின். அந்த ரெட் ஜெயண்ட் செய்யக்கூடிய துரோக செயல் என்ன என்று கேட்டீர்களே, ஆனால் பாஜக என்று ரஜினிகாந்த் வந்த பிறகு அவர்களே இந்த செய்தியை உருவாக்கி விட்டார்கள். பாஜகவுடைய தலைமை சுரேந்திர அதிகாரி அங்க இன்ஸ்டால் பண்ணிட்டு 2 நாள் கழிச்சு தான் அமித்ஷா டெல்லிக்கு வந்தார். தமிழ்நாடு பற்றி அவர்களுக்கு கவலையே கிடையாதுங்க. வெஸ்ட் பெங்கால்ல ஜெயிச்சாச்சு, ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. நாங்க தமிழ்நாடு செய்த சேவைகள் நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் 4 முறை 5 முறை வந்ததை தவிர பல கோடிக்கணக்கான ரூபாய்களை செலவழித்தும் ஒரு எம்எல்ஏ வந்தது. அங்கு செலவழித்திருந்தால் இன்னும் 10 எம்எல்ஏ வந்திருக்கின்ற மாதிரிலாம் பேசுறாங்க. 1. 2வது, தமிழகத்தில் இருக்கக்கூடிய கோஷ்டி பூஷர்கள் குறிப்பாக பல விதமாக பேசுவதெல்லாம் பாஜகவிற்கு பிடிக்கவில்லை. திருமாவளவனோ ரஜினிகாந்தோடையோ அல்லது ஸ்டாலினுடையோ பாஜகவினர் யாரும் பேசவில்லை என்று அடித்து போட்டு சொல்லுகிறார்கள். ஆனா போக போக இந்த கதை வெளில வருங்க. நான் கேள்விப்படுகிறேன், சில ரகசிய குறிப்புகள் மூலமாக முதலமைச்சர் விஜய் அவர்கள் சட்டமன்றத்திலோ அல்லது நிருபர் கூட்டம் வைத்தோ அல்லது பொதுக்கூட்டத்திலோ இந்த மாதிரியான விஷயத்தை 4ஆம் தேதி மே மாதம், 5ஆம் தேதி மே மாதம், 6ஆம் தேதி மே மாதம், 7ஆம் தேதி மே மாதம் நடந்த பல தெருக்கூத்துகளை, டிராமாக்களை கண்டிப்பாக வர்ணிப்பார். அதற்கு மூல சூத்திரதாரி உதயநிதி என்பதை நிரூபிக்கும் அளவிற்கு முதலமைச்சர் விஜய் அவர்களிடம்
பல ரகசிய கோப்புகள் இருப்பதாக நான் டெல்லியில் கேள்விப்படுகிறேன் வினோத். அந்த தகஃபார் வந்து உதயநிதிக்கும் விஜய்க்கும் சார் இந்த நேர்காணல இறுதியான கேள்வி. டெல்லியில கொதிச்சிருந்தது வினோத். அப்பளத்துல கொதிக்கிற அப்பளத்துல எண்ணெயில அப்பளத்தை போட்ட அப்படி அந்த மாதிரி இருந்தது. காரணம் என்ன என்று கேட்டால், தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஊடகங்கள், தமிழகத்தில் இருக்கக்கூடிய சமூக, இவர் இன்ஸ்டாகிராமை பத்தி சொல்றாரு மு.க. ஸ்டாலின், தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஊடகங்கள்ல எத்தனை பேர் போய் சொன்னாங்க அதையும் சொல்ல மாட்டேங்கிறாரு. அதையெல்லாம் விஜய் சொல்ல போகிறார், ஆதவ அர்ஜுனா சொல்ல போகிறார், குஷி ஆனந்த் சொல்ல போகிறார். பார்த்து கொண்டே இருங்கள். அவரிடம் கட்டுக்கட்டா பேப்பர்லாம் இருக்கு. எந்த சமயத்துல எது நடந்ததெல்லாம் அவங்களுக்கு தெரியும். விஜயை முடக்குவது என்று நினைத்தார்கள். விஜய் வரக்கூடாது. குடியரசு தேர்தலோட பாஜக எங்க இருக்குங்க? தேர்தலுக்கு முன்னாடி எங்க இருந்து, தேர்தலுக்கு அப்புறம் எங்க இருக்கு? அந்த ஒரு எம்எல்ஏ கூட நீட்டரா இருந்துட்டாரு. அதை தவிர இன்னைக்கு டிடிவி தினகரனோ அல்லது எடப்பாடி பழனிசாமியோ என்டிஏல வெளில வரவே இல்லைங்களே. வெளில வந்தா உங்களுக்கு எதான்னு சொல்லணும். காங்கிரஸ் வெளில போயிடுச்சு டிஎம்கே அலையன்ஸ்ல இருந்து. மு.க. ஸ்டாலின் வந்து எஸ்பிஏன்னு ஒண்ணு பண்ணிட்டார், செக்யூலர் ப்ரோக்ரசிவ் அலையன்ஸ். காங்கிரஸ் தள்ளி விட்டாரு. காங்கிரஸ் ஏமாத்தினதை பத்தி எவனும் சொல்லல. பாஜக தினமும் தொலைக்காட்சிகள் இருப்போம்லாம் பேசியிருந்தாங்களே, நெறியாளர்களும் சரி, டிபேட்ல கலந்துக்கிறோம் சரி. பாஜக எங்க இருக்குங்க தம்பி இப்போ தமிழ்நாட்டுல? நேர்காணல இறுதியான கேள்வி. இப்ப பாஜக ஒரு மிகப்பெரிய ஒரு தோல்வி இந்த சட்டமன்ற தேர்தலில், தமிழக சட்டமன்ற தேர்தலில் அடைந்திருக்கிறது. வித்தவுட் எனி டவுட், நீங்களே சொன்ன மாதிரி ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தான் அப்படிங்கிற போது, இப்போ அதுல ஏதாவது ரெட்ராஸ்பெக்ஷன் நடப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கிறதா, இல்ல ஏற்கனவே நடந்துகிட்டு இருக்குதா? அடுத்ததா டெல்லியில என்ன மாதிரியான, எப்படி தங்களுடைய அரசியலை முன்னெடுக்கணும்னு ஏதாவது கலந்த ஆலோசனைகள் ஏதாவது டெல்லியில் நடந்திருக்கா இது சம்பந்தமா? நாளை கோயம்புத்தூரில் தமிழக பாஜக தலைவர்களை சந்திக்க பல தலைவர்கள் டெல்லியிலிருந்து வர இருக்கிறார்கள் என்று நான் கேள்விப்பட்டேன். BL சந்தோஷ், அருண் சிங் போன்றவர்கள். அதாவது செவ்வாய்க்கிழமை கோயம்புத்தூர்ல ஒரு மீட்டிங் நடக்க போகுது. அதுல யார் வரப்போறாங்க, என்ன வரப்போறாங்கன்னு தெரியல. போதாத குறைக்கு எனக்கு ஒரே ஒரு விஷயம், மத்திய பாஜக தலைமை தமிழகத்தை பொறுத்த மட்டும் 2வது நிலையில் தான் வைத்திருக்கிறார்கள். செகண்ட் ரேட் தான் அவர்களுக்கு. 2029 பொது தேர்தலில் கண்டிப்பாக தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய 125 தொகுதிகளில் இருந்து காங்கிரஸ் 80 அல்லது 70 தொகுதிகள் வரும் என்று ராகுல் காந்தி பேசிக் கொண்டிருப்பது பாஜக தலைவர்களுக்கும் தெரியும். இன்னும் போக போக அதை உடைக்க பார்ப்பார்கள். கேரளாவிலும் கண்டிப்பாக பாஜக ஓரிரு சீட்டுகளை எடுத்தாலும் காங்கிரசும் அந்த IUML, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீகும் சேர்ந்து 15-20 சீட் எடுத்துட்டாங்கன்னா மத்திய அரசாங்கத்தை ராகுல் காந்தி பிடிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் இருப்பதாகத்தான் டெல்லியில் பேசுகிறார்கள். இருந்தாலும் அதை எப்படி காங்கிரஸையும் திமுகவையும் பிரிக்க வேண்டும் என்று அமித்ஷா முதலில் சொல்லிக் கொண்டாரோ அதை செய்தாரோ. வேருடன் புடுங்கி எறிவேன்னு சொன்னாரு, பண்ணிட்டாங்க. இனிமேல் புதுசா வந்து எப்போன்னா ஹேண்டில் பண்ணிக்கலாம். எங்க ஒன்னா பாருங்க வினோத், இப்போ ஸ்டெடியா இருந்த சர்க்கார் எல்லாம் கவுத்துட்டாங்க. அப்புறம் பாஜக அங்கங்க வந்திருந்தது. உதாரணத்துக்கு வெஸ்ட் பெங்கால், உதாரணத்துக்கு ஒடிசா, உதாரணத்துக்கு இந்த அசாம், உதாரணத்துக்கு திரிபுரா. இப்ப பாருங்க தமிழ்நாட்டுல குறைந்தது 5 வருடம் விஜய் வரைக்கும் நிச்சயம் கண்டினியூ பண்ணுவார். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுல லோக்சபா தேர்தலுக்கு அப்புறமும் சரி முன்னாடியும் சரி விஜய் வந்து பாஜகவுடைய நிர்பந்தத்தில் இருக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். காரணம், தமிழ்நாடு வந்து ஒரு பார்டர் ஸ்டேட், இலங்கையுடன் இருக்கக்கூடியது. இலங்கையில் பிரச்சனை. இன்னைக்கு பாருங்க, அம்மன் தோட்டைக்கு வந்து சைனா வந்து போர்ட் கட்டுறேன், அங்க துறைமுகம் கட்டுறேன்னு ஆரம்பிச்சிருக்காங்க. அது தமிழகத்தை பாதிக்கும். இதையெல்லாம் மனதில் கொண்டுதான் விஜய் அவர்கள் தன்னுடைய காய்களை நகர்த்த வேண்டும். ஒருவேளை விஜய் இன்று சதீஷனுடைய பதவியேற்பு விழாவில் போகாத இருந்தது கூட பிரதமரை சந்திப்பதற்கு முன்னதாக எதற்கு பாஜகவை ஒரு தாங்களை கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணம் கூட இருந்திருக்கலாம் என்று தான் பல அரசியல் நோக்கர்கள் டெல்லியில் கருதுகிறார்கள். எது இருப்பினும் தமிழகத்தில் இருந்த பொதுமக்கள் 4.5 கோடி தமிழ் மக்கள் திமுகவை வேருடன் புடுங்கி இருந்ததன் காரணம் துரோகம் செய்தது தவிர போதைப் பொருட்கள் எதையெல்லாம் தான் பெண்களிடம் இருந்து வரும். அதை விஜய் சீர் செய்ய அமைப்பதன் மூலமாக விஜய் பர்மனன்ட் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்கு தான் டீஸ்டேபிளைஸ் பண்றதுக்கு உதயநிதி ஸ்டாலின் திருமாவளவன் எல்லாம் அவங்களை ஒரு அசைக்கி பாக்குறாங்க விஜய். பொறுத்திருந்து பாப்போம் சார். டெல்லியில அவர் வருகிறார். சோ என்ன பேச போறாரு, அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பாப்போம் சார். இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி கருத்தை பகிர்ந்ததற்கு நன்றி சார். தேங்க்யூ சார்.